அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 நடந்தது. ஸோ அதில் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதினாங்க. ஸோ அதில் ஒரு 5000க்கும் மேற்பட்ட நபர்கள் வெற்றி பெற்றார்கள். ஸோ என்னை போல் நிறைய மாணவர்கள் தோல்வி அடைந்திருப்பார்கள். ஸோ அவர்கள் வெற்றி அடைய என்ன செய்ய வேண்டும், எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி அந்த கொஷின் பேப்பர் வந்து நம்ம என்ன ரியலைஸ் பண்ணணும், ஸோ இதனால் நம்ம தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் 2026 எக்ஸாமில் நம்மளுடைய வெற்றி அடைவதற்கான அனைத்து முயற்சிகளும் நம்ம எடுக்கிறதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது கேள்விகள் கடினமாகத்தான் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையான ஒரு விஷயந்தான். ஸோ இருந்தபோதும் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய கடின உழைப்பு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ் கேள்விகள் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அப்போ நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்ட கேள்வியெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டோமா அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல நம்ம கொஷின் கேட்க தோணும். ஸோ நம்ம மனசாட்சிக்கிட்ட நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். ஸோ யாரையும் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ அப்படிங்கிறத உண்மையான விஷயத்த மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து நிறைய கொஷின் கேட்டாங்க, வெளியிலேருந்து போனாங்க, கஷ்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு ஒன்று எல்லாருமே பண்ணியிருப்போம். ஸோ இன்க்ளூடிங் மீ, நானும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வரை நம்ம போராடணும். ஸோ இவ்வளோ கடினமான கேள்விகளையும் தாண்டி நம்ம வெற்றி பெறுவோம் ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸோ இங்கே நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ அடுத்த 2026 தேர்வு நம்முடைய தேர்வாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் அனலைஸ் பண்ணும்போது என்ன எதிர்பார்க்குறோன்னா, ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி மாறிட்டாங்க. ஸோ அதனால் சார் ட்ரெண்டிங் அப்படின்னா, கூற்று காரணமாக கேள்வி, கூற்று காரணம் அடிப்படையில் நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களாப்பா? ஸோ தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்விகள் கூற்று காரணமாக இருந்தது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அந்த தேர்வு அறையில் நம்ம எல்லோரும் உணர்ந்திருப்போம். ஸோ புதிதாக படிக்கிறவர்களும் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ இருந்து ஆரம்பித்தா கூட 1 வருடம் நம்ம கையில் இருக்குது, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ தமிழில் ஒரு 80+ அப்படிங்கிறது கண்டிப்பாக போட முடியும். ஸோ போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸில் ஒரு 20 to 23 சாதாரணமாக போட்டிருக்கலாம். ஸோ ஜிஎஸ்சில் ஒரு 50 to 60 அப்படிங்கிறது நல்ல ஸ்கோராக இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளால் போட முடியல, நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னா நம்ம சரியாக படிக்கலை, சரியாக திட்டமிட்டு படிக்கலை அப்படிங்கிறது ஒன்று. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படி பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது மற்றொன்று. ஸோ ஏனோ தானோன்னு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், சும்மா 1 மணி நேரம் படிச்சிருப்போம், சும்மா அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அட்டன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி அவர்களை மட்டுமே நம் காரணமாக எப்போதும் அடுக்க முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ண அவர்களும் மாணவர்கள் தானே. ஸோ அவங்களால ஜெயிக்க முடியும்னா நம்மளால் ஏன் ஜெயிக்க முடியாது? ஸோ நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த காரணத்தை யாரும் எப்போதும் முன்வைக்காதீர்கள். ஸோ அடுத்த ஆண்டு நமக்கான தேர்வு, அதில் வெற்றி பெற நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அனலைசிஸ். ஸோ தமிழ் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கிலேருந்து எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ ஸ்கூல் புக்கை படித்தா நம்ம அதுக்கு எப்படி ஆன்சர் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ அதை தாண்டி அவுட் சோர்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அடுத்த வர தேர்வில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஸோ கணிதம் பொறுத்தவரை ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் கொஷின், டாக்டர் ஆர்எஸ் அகர்வால் புக்கை படித்தாலும் நம்ம ஆன்சர் அப்படிங்கிறத போட்டுடலாம். ஸோ ஜிஎஸ் அதிகமாக வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கை படிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு 50 கொஷினுக்கு மேலே ஜிஎஸ் ஸ்கூல் புக்கை படிச்சிருந்தா போட்டுக்கலாம். ஸோ அதை தாண்டி தான் அவுட் சோர்ஸ் ஒரு 5 to 10 கேள்வி தான் ஜிஎஸ் அப்படிங்கிறது போயிருக்காங்க. ஸோ கூற்று காரணம் அதிகமாக வச்சு நம்மளுடைய டைம் அதிகமாக ரொம்ப டைமை வந்து பார்த்தோன்னா இழுத்துட்டாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இனிமேல் வரக்கூடிய காலத்தில் ரொம்ப முக்கியம்.
டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ பேட்ச் மாணவர்கள் ஸோ 200 ரூபாய் கட்டினா அரசு வேலை வாங்கும் வரை ஸோ பயிற்சி அளிக்கப்படும். ஸோ மிக சிறந்த முறையில் உங்களை நான் கொண்டு போகிறேன். ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நான் தயாராக ஸோ ஒவ்வொரு மாணவரையும் நான் வந்து பார்த்தோன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ என்னுடைய தோல்வி அப்படிங்கிறத நான் ஒப்புக்கொள்கிறேன். ஸோ என்னுடைய தோல்வியிலிருந்து எப்போதும் உண்மையை சொல்லி மாணவர்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா உண்மையை சொல்லி தான் கொண்டு போகணும். ஸோ உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் என்று கண்ணதாசனுடைய வரிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஷின் எடுக்கிறோட மனநிலை பார்க்கும்போது எப்படி மைண்ட் செட் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு 13 to 12 கொஷின் மிஸ்டேக்கு. ஸோ 20 லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வு. ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இனி வரும் காலங்களில் நல்லபடியாக சிறப்பான முறையில் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஸோ மாணவர்களுடைய நம்பிக்கை. ஸோ இந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்டு நிறைய மாணவர்களோட மைண்ட் அப்செட்டாக இருப்பாங்க, நிறைய பேர் படிக்காமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. ஸோ டிசம்பர் 2026 டிசம்பர் 20 தான் எக்ஸாம். ஒரு வருட காலம் உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா, அவுட் சோர்ஸு எல்லாத்தையும் நீ கவர் பண்ணியிருப்பா, அனலைஸ் பண்ணியிருப்பா. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணி படிச்சிரு, உனக்கான எக்ஸாம் 2026 குரூப் 4 அப்படின்னு ஒரு ஆணித்தனமான ஒரு ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட ஒரு பொன்னான வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் 2026 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த பொன்னான வாய்ப்பை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி அப்படிங்கிற கனி நிச்சயமாக கிடைக்கும். ஸோ வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதற்கு தேவையான அனைத்து அவுட் சோர்ஸு பிடிஎஃப் ஸோ எல்லா கிளாஸ் எல்லா டெஸ்ட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனல் அண்ட் பேட்ச்சில் நமக்கு நடக்கும். ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய சேனலை முழுமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய முழு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு உறவுகள் ஸோ உங்களை வழிநடத்தி 2026 நான் மட்டுமல்ல ஸோ நீங்களும் வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. ஸோ ஒரு நூல் இலையில் சில மதிப்பெண்களில் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை நம்ம இழந்தோம். ஸோ அதே அடுத்த ஆண்டு ஸோ முதல் நாள் கவுன்சிலிங்கில் நம்ம எல்லோரும் போவோம். ஸோ அதற்கான ஒரு அடித்தளமாக இந்த தேர்வு அப்படிங்கிறது அமையும். ஸோ யாரும் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இனிமேல் எப்படி படிக்கலாம், எப்படி திட்டமிடலாம் என்பது பற்றி உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் என்னுடைய யூடியூப் சேனலையும் என்னுடைய பேட்ச் மாணவர்கள் ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ அவர்கள் எதிர்பார்ப்பது நம்மளுடைய அறிவுத்திறனை சோதிக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக நமக்கு எவ்வளோ விஷயம் தெரியுது, தெரியாத கேள்விக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதற்கு தகுந்தால் போல் நம்மளுடைய மனநிலையும் நம்மளுடைய அறிவுத்திறனையும் சரியாக நம்ம யூஸ் பண்ணி ஸோ 2026 வெற்றி வாகை சூட வேண்டும். அதற்காகத்தான் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம். ஜனவரி 1 நம்ம ஆரம்பிக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான மாணவர்களுக்கான அந்த போராட்டம் ஸோ அந்த முதல் நாள் கடைசி ஜனவரி 2027 வரை அதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ யாரும் பின்வாங்க வேண்டாம், சரிங்களா? ஸோ முயற்சிகள் எப்போதும் நம்மை கைவிட்டாலும் நம்முடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். ஸோ 2 மணி நேரம் படித்தாலும் வெற்றி பெறலாம், 12 மணி நேரம் படித்தாலும் தோல்வி அடையலாம். ஸோ அதற்கும் சில உதாரணங்கள் இருக்கின்றது. ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹார்ட் ஒர்க் தேவையா சார்னு கேட்டால் தேவையே இல்லை. ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது தேவையா சார்னால் கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க் தேவை. ஸ்மார்ட் ஒர்க் தெரிஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ எதை படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், சரியான திட்டமிடலுடன் தெரிந்து புரிந்து அறிந்து செயல்பட்டால் ஸோ 2026 குரூப் 4 தேர்வு நம் வசம். ஸோ குரூப் 2 குரூப் 4 ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே சேம் சிலபஸ் தான், ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரே சிலபஸ். ஸோ இதுக்கு படிச்சிங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் குரூப் 2வும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ என்னை நம்பக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு மட்டுமே செல்வார்கள். ஸோ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் போட்டித் தேர்வு பற்றி ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர்கள் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு நம்முடைய உழைப்பு அப்படிங்கிறது இருக்க வேண்டும். ஸோ இருந்தால் மட்டுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கை எந்த நிமிடம் வேண்டுமென்றாலும் மாறலாம். ஸோ அந்த நிமிடம் இந்த நிமிடமாக கூட இருக்கலாம்.
உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஓர் அங்கமாக எப்போதும் இருப்பேன். சரண் டிஎன்பிஎஸ்சி எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.